2009 ஈழத்துல 1.25 லட்சம் பேர் கொல்லப்பட்டான். அவங்க யாரு? தமிழர்கள் இல்லையா? சரி, அவங்க நீ ஈழத்தமிழரும். கர்நாடகாவில் காவேரியில் தண்ணி கேட்கும் பொழுது எங்களுடைய ஓட்டுநர்களை சாலையில அரை நிர்வாணப்படுத்தி அடிச்சு விரட்டினானே, அந்த தாக்கப்பட்டவர்கள் தமிழர்கள் தானே. அன்னைக்கு இதே ராகுல் காந்தி வாயை திறந்து தமிழர்களை தாக்குவதை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன் ஒரு வார்த்தை பேசியிருக்கிறார் ராகுல் காந்தி. அன்னைக்கு பேசல. முல்லை பெரியாறுல தண்ணி கேட்கும் பொழுது எங்களுடைய அக்கா தக்கைகளை சாலையில சுடுதண்ணியை பிடிச்ச மூஞ்சில ஊத்தி செங்கோட்டை வரைக்கும் அடிச்சே துரத்துனானே. அன்னைக்கு தமிழர்கள் தாக்கப்பட்டாங்கல்ல, அன்னைக்கு அவங்க தமிழர்களா தெரியல? அன்னைக்கு ராகுல் காந்தி கேட்டிருக்கலாமே, தமிழர்களை தாக்குவதை நான் ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டேன்னு. ஆந்திர காட்டுக்குள்ள 20 தமிழர்களை நாயை சுடுவது போல சுட்டுக்கொண்டு 20 தமிழர்களை அன்னைக்கு தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது இதே ஐயா ராகுல் காந்தி தமிழர்களை சுட்டுக் கொள்வதை நான் எப்படி ஏற்றுக்கொள்வேன்? அது என்னால் பொறுக்க முடியல. பொங்கி எழுந்தீங்களா? அன்னைக்கெல்லாம் பொங்கி எழுதல. கச்சத்தீவுல நீங்க அதிகாரத்தில் இருக்கும் பொழுது ஐயா ராகுல் காந்தி மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல 350க்கும் மேற்பட்ட எங்களுடைய கச்சத்தீவு மீனவர்கள், ராமேஸ்வரம் மீனவர்கள் அடித்து துன்புறுத்தப்பட்டாங்க ஐயா. பல பேர் கைது செய்யப்பட்டாங்க. அன்னைக்கு தமிழர்களை தாக்குறதை நான் ஒத்துக்க மாட்டேன், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன் ராகுல் காந்தி பேசல? தேர்தல் வந்தா மட்டும் உங்களுக்கு தமிழர்கள் மீது பாசம் எங்க இருந்து வருது? தமிழ் மொழி பற்றி எங்க இருந்து வருது? நாட்டின் பிரதமர் ஐயா மோடி பேசுறாரு, தமிழ்ல பேசுறாரு. என்ன பேசுறாரு? வணக்கம்னு சொல்ல தெரியுமா நாட்டின் பிரதமர் ஐயா மோடிக்கு? வணக்கம்னு சொல்ல சொன்னா நமக்கம் அப்படிம்பாரு. அவர் தமிழ்ல பேசுறாரா? அவர் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரா? தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நாட்டின் பிரதமர் ஐயா மோடி சமஸ்கிருதத்துக்கு 1348 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்குகிறார், சமஸ்கிருதத்தை ஆய்வு செய்வதற்கு, சமஸ்கிருத மொழியை ஆய்வு செய்வதற்கு. ஆனால் எங்கள் தாய் தமிழ் மொழியை, எங்களுடைய தமிழ் மொழியை அவர் மதிச்சிருக்கிறாரா? 10 ஆண்டு காலத்துல கீழடி நாகரிகம், கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு நாங்க பணம் கேட்கிறோம், கொடுக்கல. அதே போல ஆதிச்சநல்லூர்ல எங்களுக்கான அந்த தொல்குடி ஆராய்ச்சி இருக்குது, அதுக்கு நீங்க காசு கொடுங்க. மத்திய அரசாங்கம் காசு கொடுக்கல. அப்பெல்லாம் கேட்டதுக்கு காசு இல்லைன்ட்டான். ஆனா இந்த அரசாங்கம், இந்த பாஜக, தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இந்த பாஜக, எந்த பாஜக சமஸ்கிருதத்துக்கு 1348 கோடி ஒதுக்குச்சோ அதே பாஜக தமிழுக்கு, தமிழ் மொழிக்கு 67 கோடி ரூபாயை ஒதுக்கணும். இது ஆட்சியா? இதுதான் தமிழ் மொழி பற்றா? இதுதான் நீங்கள் தமிழ் மொழியை மீட்க போற லட்சணமா? திருவாளர்களை, பாஜகவை சார்ந்தவர்களே, எதுக்கு நாடகம் போடுற? தமிழர்கள் மீது பாசம் இருப்பது போல, தமிழ் மொழி மீது பாசம் இருப்பது போல இவ்வளவு பேசுற இவர்கள் புதிய நாடாளுமன்ற கட்டடம் கட்டுறீங்க. அந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடத்துல என் தாய்மொழி தமிழ்ல கல்வெட்டு இருக்கா? கல்வெட்டு இல்லையா? அப்ப நீ என்னவா மதிக்கிற என்னைய? நீ இங்கே நாங்கள் தண்ணி கேட்டு போறாருனாலும் நீ கண்டுக்க மாட்டேன், நாங்கள் எங்களுடைய உரிமைகள் கேட்டு போறாருனாலும் கண்டுக்க மாட்டேன், இலங்கை அரசாங்கம் எங்களை அடித்தாலும் நீ கண்டுக்க மாட்டேன், எங்களை நட்டாத்தில் விட்டாலும் நீ கண்டுக்க மாட்டேன், எங்கள் மொழி பற்றி நீ கவலைப்பட மாட்டேன், எங்களுடைய வாழ்வியல் குறித்து கவலைப்பட மாட்டேன். அப்புறம் எங்களுடைய ஓட்டு மட்டும் எதுக்கு உனக்கு? எங்களுடைய வரிப்பணம் மட்டும் உங்களுக்கு இனிக்குது, எங்களுடைய வாக்குரிமை உங்களுக்கு கசக்குதா? நாங்கள் கேட்கின்ற அந்த கேள்விகள், அந்த உரிமைகள்லாம் உங்களுக்கு கசக்குதுன்னா நீங்கள் யாருக்கான ஆட்சியாளர்கள்? அதைத்தானே அவங்கள்ட்ட திருப்பி கேட்கிறோம். எதுக்கு இவ்வளவு நாடகம்? தேர்தல் வந்துட்டா அதை செய்வோம், இதை செய்வோம். மகளிருக்கு இலவசம், அதுல மகாலட்சுமின்னு ஒரு திட்டமா காங்கிரஸ் புதுசா கொண்டு வந்திருக்கு. அந்த மகாலட்சுமி திட்டத்தின் கீழே வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் நிதி கொடுக்க போறாங்களா மகளிருக்கு. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி அவங்களுக்கு கொடுக்கணும்னா இந்தியா முழுக்க 80 கோடி மகளிர் இருக்காங்க. இந்த 80 கோடி மகளிருக்கும் வருஷம் 1 லட்சம் கொடுக்கணும்னா வருஷத்துக்கே 80 லட்சம் கோடி ஆகுமேங்க ஐயா. அந்த 80 லட்சம் கோடியை நீங்க எங்க இருந்து பெறுவீங்க? இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட் இருக்குல்ல, ஒட்டுமொத்த பட்ஜெட், அந்த ஒட்டுமொத்த பட்ஜெட்டே 22 லட்சம் கோடி தான். நீ 80 லட்சம் கோடி காசு வேணுங்கிற யாரு? மகளிருக்கு கொடுக்கிறதுக்கு மட்டும். இது இல்லாம அரசை நிர்வகிப்பதற்கு, இங்க அது இல்லாம கேஸுக்கு மானியம் கொடுப்பதற்கு, அது இல்லாம பெட்ரோல் டீசல் வாங்கி விற்பதற்கு, அது இல்லாம வேளாண் பொருட்கள் வாங்கி விற்பதற்கு, அரசு நிர்வாகத்திற்கு, குடிநீர் விநியோகத்திற்கு, சாலை மேம்பாட்டிற்கு, மருத்துவ மேம்பாட்டிற்கு, இப்படி பல கட்ட நிதி இருக்கு. எங்க போவ? ஐயா மோடி போய் பிச்சை எடுப்பாரா? ராகுல் காந்தி போய் பிச்சை எடுப்பாரா? இல்ல அவங்க சம்பாதிச்சு வச்ச சொத்தை கொண்டு கொடுப்பாங்களா? எங்க இருந்து கொடுப்பீங்க 80 லட்சம் கோடி? புதுசா திட்டம். அதான் சொல்றேன்ல, தேர்தலில் வாக்குறுதிகளை அள்ளி வீசுறது. வச்சுக்க என்னப்ப கழுதைய காசா பணமா அடிச்சு விடுவோம் நம்ம பாட்டுக்கு. இந்த ஊரு பக்கம் சொல்லுவாங்கல்ல, அந்த பழமொழி மாதிரி தான். அதை நம்ம வெளியில மேடையில் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதிகளை கொடுத்து இந்த மக்களை ஏமாத்துற வேலையில இவர்கள் ஈடுபட்டிருக்காங்க. சொல்லுவான், ஏழை எளியவர்களின் சின்னம், பாட்டாளி வர்க்கத்தின் சின்னம், அந்த சின்னம், இந்த சின்னம், எந்த சின்னமும் உங்களுக்கான சின்னம் கிடையாது. போதும். திமுகவுக்கு நீங்க ஓட்டு போட்டு பார்த்துட்டீங்க. இதே ஐயா KN நேரு, அவங்களுடைய திமுக அடிவரடிகள் எல்லாருக்கும் ஓட்டு போட்டு பார்த்துட்டீங்க. என்ன மாற்றம் இருக்கு? ஒரு மாற்றமும் வரல. இதே திமுகவில் எங்க அண்ணன் கதிரவன் இந்த தொகுதிக்கு அவர் என்ன செஞ்சிட்டாரு? ஒன்றும் செய்யல.
இந்த விவேக்கிட்ட கேட்பாங்கல்ல, என்ன செய்வீங்க, உங்களையே நம்பி நிற்கிற இந்த சனங்களுக்கு நீங்க என்னங்கயா செய்ய போறீங்க, இது வரைக்கும் உனக்கு என்ன செஞ்சிருக்கேன், ஒன்றும் செய்யல. அதே தான் அவங்களுக்கும். மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் தேர்தலில் வாக்கு வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு இன்னோவா காரு பரிசளிப்பு. நம்ம அண்ணன் கதிரவன் அவங்களுக்கு இன்னோவா காரு பரிசு வாங்கி கொடுக்குறாரு. ஆனா ஓட்டு போட்ட இந்த மக்களுக்கு ஒருவேளை சோறு வாங்கி கொடுத்துருக்காரா? அது செய்ய மாட்டார். அவங்களுக்கு அது தேவையில்லையே. அவங்களுக்கு தேவை உங்களுடைய வாக்குரிமை, அவங்களுக்கு தேவை உங்களுடைய அரசியல், அவங்களுக்கு தேவை உங்களுடைய அந்த அதிகாரம். நீங்கள் கொடுக்கின்ற அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கைக்காக அவர்கள் நிற்பார்களா அப்படிங்கிறத சிந்தித்து வாக்களிங்க. இந்த தேர்தல் ஆரியம் சொல்லும் திமுகவை வீழ்த்துறதுக்கான தேர்தல், அதே திமுக சொல்லும் ஆரியர்கள் பாஜகவை வீழ்த்துறதுக்கான தேர்தல். எங்க சித்தப்பு எடப்பாடி பழனிசாமி அவர் நடுவில் அப்பப்ப காமெடி பண்ணிட்டு திரிவாப்புல, ஒற்றை வரலால் ஓங்கி அடிப்போம், ஜனநாயகத்தை மீட்போம், தமிழர் உரிமையை மீட்போம் அப்படிம்பாரு. 4 வருஷம் இதே பிஜேபி கூட கூட்டணி இருந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒரு உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்காரா? நீட்டு பரீட்சைக்கு கையெழுத்து போட்டு பரீட்சையை ஆரம்பிச்சு வச்சது இதே ஐயா எடப்பாடி பழனிசாமி தான். இங்க இருக்கிற எல்லா சிக்கலுக்கும் சட்டத்துக்கும் கையெழுத்து போட்டு கொடுத்தது இதே ஐயா எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு மாநில உரிமையை நாங்க மீட்க போறோங்கிறாரு. எதை நம்பி இவர்களை நம்பி வாக்களிப்பீங்க? போதும், இதுவரை இவர்களுக்கு வாக்களித்தது போதும். மாற்றத்தை நோக்கி நகருங்க. மாற்றத்தை விதைக்கின்ற நாம் தமிழர் கட்சிக்கு, மாற்றத்தை விதைக்கின்ற நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களிக்கிறது உங்களுடைய வரலாற்று கடமை. ஏன் இதை அழுத்தம் திருத்தமா சொல்றோம்னா, அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இங்கு தூய காற்றோடு, தூய குடிநீரோடு, சரியான சமமான கல்வியோடு, சரியான சமமான மருத்துவத்தோடு, இது ரெண்டும் இலவசமாக கிடைத்திட, சாலை குடிநீர் எல்லாம் இலவசமாக கிடைத்திட, சுகாதாரத்தோடு வாழ்வதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பது மட்டும்தான். இந்த வரலாற்று கடமையில இருந்து பின்தங்கிட்டு என்னப்பா பண்றது அப்படின்னீங்கன்னா, கடைசியில் அண்ணா இந்த வரலாற்று கடமையில இருந்து பின்தங்கிட்டு என்னப்பா பண்றது அப்படின்னீங்கன்னா, கடைசியில் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மண்ணள்ளி போடுவதை தவிர வேற ஒன்றுமில்லை. நீங்கள் அவர்களுக்கு போடுகின்ற ஒவ்வொரு ஓட்டும் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு நீங்கள் போடக்கூடிய வாக்கியரிசி என்பதை மனதில் வைத்துக் கொண்டு ஒளிவாங்கிய சின்னத்தில் வாக்களித்து எங்களுடைய சகோதரி தேன்மொழி அவர்களை நாடாளுமன்றத்துக்குள்ள உள்ள அனுப்புங்க. நாடாளுமன்றத்துக்குள்ள இதுவரை எவ்வளவோ பேர் அறிஞர்கள், பெரும் புரட்சியாளர்கள், ஐயா நேரு, ஐயா காகித மில்லத் இவர்கள் பேசிய நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக தமிழ் மான புலிகளின் கூட்டமாக தமிழர்கள் உரிமைகளுக்காக பேசக்கூடிய குரலாக அக்கா தேன்மொழி அவர்கள் அங்கு பேசுவதற்கு ஒளிவாங்கிய சின்னத்தில் வாக்களித்து அக்கா தேன்மொழி அவர்களை நாடாளுமன்றத்துக்குள்ள உள்ள அனுப்புங்க. நாடாளுமன்றத்துக்குள்ள அக்கா தேன்மொழி உள்ள போய் கையை தூக்கி என் தாய் தமிழ் மீதும் என் தலைவன் பிரபாகரன் மீதும் ஆணையிட்டு சொல்கிறேன், இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் உறுதியாக நான் களத்தில் நிற்பேன்னு சொல்லும் பொழுது மோடி தெரிச்சு ஓடுறத பார்க்கணுமா? அமித்ஷா மண்டை பின்னங்கால் பிடர் அடிக்க ஓடுறத பார்க்கணுமா? ஒளிவாங்கிய சின்னத்தில் வாக்களித்து அக்கா தேன்மொழி அவர்களை நாடாளுமன்றத்துக்குள்ள உள்ள அனுப்புங்க. நாடாளுமன்றத்தை நாம் தமிழர் மன்றமாக மாற்றுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.